கூட்டணி அதிமுக உங்க கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களா? அண்ணா நான் அது சொல்லலன்னா எந்த கட்சி என்னன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அது நேரம் வரும்பொழுது எல்லாத்துமே உங்களுக்கு தெரிய வரும். கோவில்ல இருந்து வரக்கூடிய ஆமாம், அது அமித்ஷாஜி சொல்லிட்டார். அதுக்கு பிறகு நான் என்னம்மா இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறது? அமித்ஷாஜி என்ன சொல்கிறோம் அதுதான் எங்களுடைய வேத வாக்கு. ஆனால் அதுதானே எனக்கு வேத வாக்கு. நான் ஒன்றும் இன்டர்பிரேட்டர் கிடையாது, உங்களுக்கு புரியாதது கிடையாது. அமித்ஷாஜி என்ன சொல்கிறாரோ அதுதான் எங்களுடைய வேத வாக்கு. கோவில்ல இருந்து வரக்கூடிய பணத்தை வச்சு நம்ம கல்லூரிகள் வந்து கட்டக்கூடாது அப்படின்னு எடப்பாடி அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. நேற்று குருமூர்த்தி என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா, தேவாரம் திருவாசகம் மாதிரியான பாடசாலைகள் நிறுவலாம் அப்படின்னு இருக்காரு. கோவிலினுடைய நாங்கள் இன்னும் சொல்ல போகிறது, கோயில்களை விட்டு அரசாங்கம் வெளில வரணுன்றது தான். அரசாங்கத்திற்கு அதுவும் குறிப்பாக இந்த இறை நம்பிக்கை இல்லாத அரசாங்கம் கோயில்களை விட்டு வெளில வர வேண்டும். கோயில் நிதி அறம் சார்ந்த பணிகளுக்கு பயன்படுத்த வேண்டும். அதாவது கோயில் அந்த காலத்தில் கோயில்களுக்கு நிலங்கள் கொடுத்தாங்க. எதுக்காக கொடுத்தாங்க? அந்த கோயில்களை பராமரிப்பதற்காக கொடுத்தார். அந்த கோயில்களை பராமரிப்பதோடு பக்தர்களுக்கு வசதி செய்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்டது. அப்படி தான் பல கோயில்களுடைய பல ஏக்கர் நிலங்கள், பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இன்றைக்கு கோயில்கள் இடத்துல இருக்கிறது. எல்லாமே முன்னோர்கள் கோயிலை பராமரிப்பதற்கும் பக்தர்களுக்கு வசதிகள் செய்து கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்டது. அதாவது கல்வி, நீங்கள் சொல்கிறீங்க கல்விக்காக நிதி, சரியான நிதி இருக்கிறது. அப்போது தமிழ்நாடு அரசாங்கம் கோயிலிருந்து எடுத்து நிதி செலவு பண்ணதுன்னா அவர்களிடத்தில் வர்ற மற்ற நிதி எங்கே போகுது? அப்போ அரசாங்கம் திவாலாகி இருக்கிறதா? அரசாங்கத்தில் நிதி நிலைமை இல்லையா? அரசாங்கத்துக்கிட்ட சரியான நிதி நிலை இல்லாதனால அவர்கள் திமுக அரசாங்கம் இதில் நிதி எடுத்து பள்ளி கல்லூரிகள் கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்களா?